லக் உங்களுக்கு ஒரு கோஇன்சிடென்ஸ்ல தான் கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எண்ணம் ராங். இப்போ ஒரு லாட்டரி சீட் கடையில நம்ம ஒரு லாட்டரி வாங்குறோம்னு நினைச்சுக்குவோம். அந்த லாட்டரி சீட் கடைக்காரர் பிரைஸ் விழுற லாட்டரியை மட்டும் ஒளிச்சு வச்சிடறாரு. நீங்க வாங்கின லாட்டரி சீட்ல உங்களுக்கு பிரைஸ் விழுகல, அதுக்காக நீங்க லக் இல்ல அப்படின்னு கிடையாது. அப்ப யாருக்கு தான் அந்த லக்கு கிடைக்கும்? People who knows their surroundings and anticipate towards the opportunity. People who put themselves along the path of that opportunity. இவங்களுக்கு மட்டும்தான் லக்கு கிடைக்கும். புரியல இல்ல? எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஸ்ட்ரைக்கர் பாலை எடுத்துட்டு கோல் போஸ்ட் வர எல்லாரையும் கட் பண்ணி போறான். கோல் போஸ்ட் கிட்ட போயிட்டு கோல் அடிக்க போகும்போது கோல் கீப்பரோ இல்ல கோல் போஸ்ட்லயோ பால் பட்டு ரீபவுண்ட் ஆகுது. அந்த டைம்ல யார் அந்த ஸ்ட்ரைக்கர் கூடவே ஓடி வந்தாங்களோ அவனுக்கு தான் அந்த பால் கிடைக்கும். யார் அவன் கோல் போட்டுரும் அப்படின்னு நிக்காம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிரியேட் ஆகும், நம்ம போய் கோல் அடிக்கலாம், ஒரு நல்ல பிளேஸ்ல நம்மள பிளேஸ் பண்ணோம்னா கோல் போட முடியும் அப்படின்னு சரௌண்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றானோ அவனுக்கு மட்டும்தான் லக்கு கிடைக்கும். இப்படிதான் நம்ம ரியல் லைஃப்லயும் லக்கு ஒர்க் ஆகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.